ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சான் அண்ட்ரேஸ்ங்கிற கேம் தான் விளாட போகிறோம். சான் அண்ட்ரேஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோவும் போட்டிருப்பேன் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சான் அண்ட்ரேஸ் விளாண்டுட்ருக்கோம். சான் அண்ட்ரேஸில் வந்துட்டு நம்ம மிஷின்ஸ்லாம் முடிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ வந்துட்டார். இப்போ இவரோட ஹீரோ பேர் வந்துட்டு சிஜே இப்போ வந்துட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போவார். சைக்கிள் எடுத்துகிட்டு இவன் போவான். சைக்கிள் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அந்த சிஜேன்னு போட்டிருக்கிற அந்த இடத்துக்கிட்ட நம்ம போகணும். நம்ம செகண்ட் தொட்டுப்போம். ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம அந்த சிஜேன்னு போட்டிருக்கிற இடத்துக்கிட்ட போயிடுவோம். இப்போ நம்ம சிஜே இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் போகிறக்குள்ளே மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இப்போ வாங்க ஃபஸ்ட் டக்குன்னு போய் போனோமே. இது நான் நிறைய டைம் விளாண்டுருக்கிறதுனால எனக்கு ஈஸியாக ஷார்ட்கட் வழியாக போய்க்கிறேன். நீங்களும் இந்த வழியாக போங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்மளோட அந்த சிஜேவோட இடம் வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா வந்துட்டு சிஜேவோட இடம். இதை வந்துட்டு நம்ம இந்த சைக்கிள் இந்த இடத்துக்குள்ளே விட்டுட்டு நம்ம இப்போது சிஜே அந்த வீட்டுக்குள்ளே போயிடும். பார்த்தீங்கன்னா கைஸ் உள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. உள்ளே போனதுக்கப்புறம் இந்த எப்படி பண்ணாலும் இந்த அதெல்லாம் நம்மளுக்கு கதை தேவை கிடையாது. இப்போ எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா இறந்துருப்பாங்க. அதுக்கு தான் இந்த நாட்டுக்கே வந்திருப்பான். அதனால் இப்போ அவனோட அம்மா வந்துட்டு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வரும்போது தான் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கைஸ். இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வெளியே இருக்கிற அந்த கேங்ஸ்லாம் வந்து நம்மளை வந்து சுட ஆரம்பிச்சிடுவாங்க. இது பாருங்கள், இப்போ பிங்க் கலர் வண்டியிலேருந்து வருவாங்க. பிங்க் கலர் வண்டியிலேருந்து வந்து நம்மளை சுடுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு நம்ம அந்த சிஜேவோட வீட்டுக்கே திரும்பி போகணும். வாங்க போவோம், எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். சைக்கிள் எடுத்து முடிச்சுட்டு நம்ம சைக்கிள் எடுத்தாச்சு. சைக்கிள் எடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகக்கூடாது, சைட் திரும்பி இப்படி போய் நம்ம போயிடலாம் இப்படி. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் போய்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. ஸோ அங்கே பாருங்கள் கைஸ் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் முந்தி போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முந்தி போனோன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் நம்ம அவனுங்க பின்னாடி வருவாங்க. அவனுங்க பின்னாடி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும்பாங்க. அதுக்கு நம்ம மெதுவாகவே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முன்னாடி போகணும். நம்ம முன்னாடி போனால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பாருங்கள் கைஸ் நம்மளை சுடுறாங்க, வீணாக போகிறாங்க. அவனை முட்டை வச்சுட்டு நம்ம இந்த சைடு வழியாக போய் இந்த சைடு வழியாக போய் அங்கே இப்போ ஒரு சும்மா நம்ம பாஸ் ஆகும் ஒரு சீன் ஓடும். இப்போ அவனை குறி பார்க்க ஆரம்பிச்சிட்டானா அடுத்த நம்ம அந்த இடத்துக்குள்ளே போயிடுவோம். நம்ம டக்குன்னு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் போய்கிட்டு தான் இருக்கோம். நம்ம இந்த சைடு வழியாக போய் இந்த சைடு வழியாக போனால் நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்து அந்த சின்னதாக ஒரு சந்து மாதிரி இருக்கும், அந்த சந்து வழியாக தான் நம்ம போக முடியும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா டக்குன்னு குச்சி வச்சு டக்குன்னு போகணும். ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த சைடு திரும்பி அந்த ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட்டு திரும்பணும் கைஸ். லெஃப்ட்டு திரும்பினா தான் கரெக்டாக இருக்கும். அதான் அங்கே தான் வழி இருக்குது கைஸ். கரெக்டாக இருக்கும்ல, அங்கே தான் வழியே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த வழியாக தான் போகணும். ஆகுன்னா விழுந்துடுறாங்க கைஸ். ஐயோ முட்டிட்டோம் கைஸ். நம்ம அடிக்கல, நல்ல வேலை. நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போவோம். சைக்கிள் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே இறங்கிடுவோம். ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வழியாகவே போயிடுவோம். அந்த சைடு அவன் போகிற வழியாகவே நம்ம போயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக போனாலே நம்ம சிஜேவோட வீடு வந்துடும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். ஸோ பார்த்தீங்களா கைஸ், அவன் அங்கே நிற்க சொல்கிறாங்க. அதனால் நம்ம நிற்காமல் போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இந்த மாதிரி. நில்லுங்க, நம்ம பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபாஸ்ட்டாக போவோம். இந்த
ஒன்றும் நடக்கலை கைஸ். நல்லா இவன் மட்டும் தான் வந்திருக்கான். இப்போ நம்ம அவனை கூப்பிட்டு வர பார்ப்போம். அந்த சைடு இருக்கான் கைஸ். அவன் மெதுவாக வர்றதுக்குள்ளே விடுஞ்சிடும் கைஸ். நாங்கள் பார்ப்போம் போய் திரும்பியும் அவனை முட்டிட்டோம் கைஸ். நம்ம பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டான். பார்த்திங்கன்னா இதோட இந்த மிஷினும் முடிஞ்சிருச்சு. நம்ம அதோட அடுத்த மிஷின் பார்க்க போயிடுவோம். இப்போ இந்த சீன் மட்டும் முடிஞ்சுக்கிட்டோம். இந்த கைஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சீனை மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும் கைஸ். சேவ் பண்ணலன்னா அது பழைய சேவ்லாம் வராது. இப்போ நம்ம கடைசி இருக்கிற சேவ் பண்ணிப்போம். ஓகே கொடுத்தியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு. அடுத்த மிஷின் முடிக்க போயிடுவோம். நம்ம ஃபோன் அடிக்குது கைஸ். ஃபோனை ஃபஸ்ட்டு எடுத்து பேசிடுவோம். ஏன்னா ஒரு ஆளே கிடையாது. நம்ம கட் பண்ணிவிட்டு திரும்பி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடும் மிஷினை. ஸோ பார்த்திங்கன்னா கைஸ் இப்போ நம்ம சிஜே வரோம். சிஜேட்ட வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு மிஷின் முடிக்க போகும்போது ஒருத்தன் கேட்கான். இப்போ நம்ம வந்துட்டு காரில் ஃபஸ்ட்டு ஏறிப்போம். காரில் ஏறி இப்போ நம்ம எங்கே போகணுன்னு பார்த்திங்கன்னா அந்த மேப்பில் காமிக்கிற லொக்கேஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போய்ப்போம். நம்ம ஃபாஸ்ட்டாக போய் நம்ம அந்த எல்லோ மார்க் இருக்குல்ல கைஸ், அந்த எல்லோ மார்க் கிட்டே நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம எல்லோ மார்க் பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால் நம்ம சீக்கிரமாகவே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு திரும்பினா வந்துடும். லெஃப்ட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக அந்த இது இருக்குது கைஸ், முடி வெட்டுற கிடையாது கைஸ் இது. சரி கைஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இறங்கிப்போம். இறங்கி நம்ம முடி வெட்டிட்டு வருவோம். நம்மளுக்கு வந்துட்டு எந்த முடி கரெக்டாக இருக்குன்னு தெரியலையே கைஸ். நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன கைஸ் இவ்வளோ ரேட்டெல்லாம் இருக்குது. நம்மள்ட்ட 372 ரூபா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம $100 எடுத்து பார்ப்போம். அவ்வளோ நல்லா இல்லை கைஸ். அடுத்தது வேறு பார்ப்போம் கைஸ். இது நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு உள்ளது தான் நம்ம முடி வெட்டியிருக்கோம். அதனால் அது வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் கைஸ், எங்கே வெட்டாமல் வந்துட்டோம். காரில் ஏறிப்போம் கைஸ். ஃபஸ்ட் நம்ம காரில் ஏறி நம்ம வெளியே போக பார்ப்போம். அடுத்த வேறு எங்கே போகணுன்னு கைஸ். கன்ஃபார்ம் முடி வெட்டணுமா, அதனால தான் நம்ம $200 கொடுத்து ஒரு முடி வெட்டியிருக்கோம். அது திறமையாக தான் இருக்குது அந்த முடி கட்டு. இப்போ நம்ம வந்துட்டு சாப்பாடு சாப்பிட போயிடுவோம். பீட்சா வாங்க. இப்போ பீட்சா வாங்க இடத்துல உனக்கு என்ன பீட்சா வேணும்னு கேட்கான். இப்போ நம்ம வந்துட்டு $10 பீட்சா வாங்கிடுவோம். $10 தான் அவனுக்கு பசி அடங்கும். ஏன்னா ரொம்ப நாளாக அவன் சாப்பிடாமே இருந்திருப்பான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இவன் வந்துட்டு வெளியே நின்றுட்டு இருந்தால் இப்போ எப்படி உள்ளே வந்தான்னு தெரில கைஸ். இப்போ அவன் வரான் நம்மக்கிட்ட. கைஸ் கண்ணு கையில் வச்சுட்டு வரான். நம்ம தான் காசு பே பண்ணிட்டோமே. ஹேண்ட்ஸ் அப் அப்படிங்கிறான். நம்ம அதுக்கப்புறம் வெளியே ஓடி வந்தாச்சு. இப்போ நம்ம காரில் ஏறி தப்பிச்சு ஓடிடுவோம் கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு காரை எடுத்துகிட்டு நம்ம அந்த எல்லோ கலர் மார்க் இடத்துக்கிட்ட போயிடுவோம். நம்ம இப்போ லெஃப்ட்டு திரும்பி ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த இடம் வந்துடும் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அது பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம இந்த சைடு வழியாக திரும்பி முட்டாமல் போனாலே சீக்கிரமாக போயிடலாம் கைஸ். அவன் அந்த ஹோட்டல்காரன் சுடலாம் செய்கிறான் கைஸ். நம்மளே சுட்டுட்டான். அவனை எப்படியாடி என்னைக்காட்டி ரிவெஞ்ச் வாங்குவான் கைஸ். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அவன் ரிவெஞ்சுன்னு போடுங்க. அவனை நம்ம ரிவெஞ்ச் எடுத்துருவான் நம்ம கன்ஃபார்ம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு கைஸ். முட்டிட்டோம் கைஸ். ரொம்ப மோசமாக முட்டிட்டோம். காரோட நிலமை ரொம்ப மோசமாகிடுச்சு. வாங்க நம்ம அந்த சைடு போயிடுவோம். திரும்பி அந்த ரெட் கலர் மார்க்கிட்ட போயிடுவோம். ரெட் கலர் மார்க் அந்த இருக்குது சார். போயாச்சு கைஸ். இப்போ இந்த கடைசியில் இந்த மிஷினும் முடிஞ்சிடுச்சு. இந்த மிஷின் முடிய போது இந்த முடிஞ்சிச்சு கைஸ். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த மிஷினுக்குள்ளே போயிடுவோம். அடுத்த மிஷின் பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாண்டுட்ருக்காங்க. பேஸ்கெட் பாலில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு அந்த காரில் ஏறி போகணும். எங்கே போகணுன்னு தெரில கைஸ். நம்ம காரில் ஏறி போக ஆரம்பிச்சிடும். காரில் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக போக சொல்கிறாங்க கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த ரெட் கலர் மார்க் இருக்குல்ல, இது ரெட் கலருங்கிற பாருங்க சார், அந்த எல்லோ கலர் மார்க்கிட்ட போயிடுவோம். நம்ம திரும்பியும் கைஸ் தாண்டி போயிட்டோம் கைஸ். அந்த எல்லோ கலர் மார்க்கையும் திரும்பி போகணும் மோஸ்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த தான் இருக்குது. என்னங்க அவன் காருக்காரன் ரொம்ப மோசமாக ஓட்டுறான். நம்மளும் மோசமாக தான் ஓட்டுறோம். இருந்தாலும் பரவாயில்ல. பார்த்திங்கன்னா வந்துடுச்சு இந்த இடம். காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்துட்டு இதில் பெயிண்ட் அடிக்கணும் கைஸ். இந்த இடத்துல கரெக்டாக பெயிண்ட் அடித்து நம்ம பேரை மாற்றிடணும். இதில் நம்ம பேரை மாற்றினதுக்கப்புறம் அடுத்த இடம் இருக்கும்ல கைஸ், அந்த அடுத்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம்.
இதில் அடுத்த இடம் நிறையா இருக்கும். நம்ம அதில் வந்துட்டு இப்போ தான் நம்ம 2 அடிச்சிருக்கோம். இது எத்தனாவதுன்னு பார்ப்போம். இது 3ஆவது. இன்னும் 2 இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், இன்னும் 2 இருக்கும். இப்போ அந்த காரில் ஏறி போனோமே, காரில் ஏறி இப்போ அடுத்து எங்கே போகணுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. நம்ம இந்த பாலத்து வழியாக ஏறிடுவோம் கைஸ். பாலத்து வழியாக ஏறி இப்போ நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு திரும்பி அந்த 2 இது இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். அதை நம்ம 2 இதை முடிச்சிட்டோன்னா இந்த மிஷின் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் கைஸ். முட்டிட்டோம் கைஸ் நம்ம திரும்பியும். இப்போ வாங்க நம்ம டக்குன்னு அந்த இடத்துக்கு போயிடுவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்த போட்டு நான் இடத்த போட்டு நான் ப்ளர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமான வீடியோலாம் இருக்குது, அதனால் ப்ளர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்தியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அந்த பர்பிள் கலரில் இருக்கா, இப்போ நம்ம அதையும் நம்மளோட கேங் பேரை மாற்றிடணும். ஸோ பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு கைஸ். நம்ம ப்ளர் போயிடுச்சு. இப்போ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பர்பிள் கலர் இடம் இருக்குது கைஸ். பார்த்திங்கன்னா அந்த கேங்கோட இது இருக்காங்க, நம்ம அவனுங்களை கண்டுக்க வேண்டாம், நம்ம பாட்டில் போயிடுவோம். 5 இது முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா வந்தியாச்சு. பார்த்திங்கன்னா இது மேலே ஏறி நம்ம அந்த சைடு போய் இந்த சைடு குதித்து திரும்பி அந்த சைடு மேலே ஏறி மேலே போகணும் கைஸ். மேலே போனால் தான் நம்மளுக்கு அந்த மேலெலாம் எவன் வந்து அடிக்கிறான்னு தான் தெரில கைஸ். வாங்க போவோம், நம்ம இந்த சைடு வந்துடுவோம். இதை அடிச்சிட்டோன்னா நம்மளோட கேங்கோட வந்துடுவாங்க, கார் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க கைஸ். கார் எடுத்துகிட்டு வந்தோடனே அவனுங்க கூட சேர்ந்து நம்மளும் தப்பிச்சிட வேண்டியதான். யார் ஓட்டணும்னு தெரில, நம்ம ஓட்டணுமா அவனுங்க ஓட்டணுமான்னு சரி பார்ப்போம். நம்ம தான் ஓட்டணும் கைஸ் எப்பவும் போல். சரி நம்ம பார்த்துக்கலாம், நம்மளே போய்க்கலாம் எப்பவும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக தான் போய்கிட்டு இருக்கோம். நம்ம கீழே தான் நம்ம இடம் வந்துட்டு நம்ம இடத்துக்கே வந்தாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மிஷினையும் முடிச்சாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னொரு மிஷின் இருக்குது, இன்னொரு மிஷினையும் நம்ம முடிப்போம். அதை உள்ளே போயாச்சு இந்த மிஷினுக்குள்ளேயும். ஸோ பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ சார் நம்ம வந்துட்டு ஏறிப்போம், நம்ம ஃப்ரெண்டு ஏற சொல்லிப்போம். ஏறிட்டான் அவன். சரி வாங்க நம்ம டக்குன்னு அந்த எல்லோ கலர் மார்க்கிட்ட போயிடுவோம். எல்லா டைமும் நம்மளே கார் ஓட்டுற மாதிரி இருக்கே கைஸ். சரி பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். நம்ம பக்கத்தில் வந்து அந்த எல்லோ மார்க்கிட்ட போயிடுவோம். நம்ம அந்த பக்கத்தில் தான் இருக்குது. இதை நம்ம தொட்டுட்டு இங்கே பார்த்திங்கன்னா கைஸ் அங்கே பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளேருந்து திரும்பி வெளியே வந்துட்டோம். நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளே எதுக்கு போனோம்னு தெரில, ஆனால் திரும்பி அந்த இவனுங்களை அடிக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். ரெட் கலரில் இருக்குது, அந்த இருக்காங்க பாருங்கள், 2 பேர் இருக்காங்க கைஸ். அதில் நம்ம டீம்கார ஒருத்தன். இப்போ அவனுங்களை எப்படி கொண்டுருவோம், எப்படியாட்டி நம்மளை பார்த்தோன்னே ஓடிட்டான். இப்போ வந்துட்டு இவன் என்ன அசால்ட்டாக நிற்கிறான், நம்மக்கிட்டே போட்டு அடிப்போம் கைஸ். அவனை குத்து டீம்னு குத்தியாச்சு அவனை. இப்போ நம்ம கொன்னியாச்சு அவனை. ஸோ பார்த்திங்கன்னா அவன் மேலே பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ அங்கே ஒரு ரெட் கலர் மார்க் இருக்குது, அந்த ரெட் கலர் மார்க்கிட்ட நம்ம போயிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. என்ன கைஸ் இவ்வளோ பேர் குடிச்சிட்டு படுத்து கிடக்காங்க. சரி அதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது, இவன் தான் மெயின் ஆள், இவனை கொண்டுருவோம் நம்ம எப்படியாட்டி. ஸோ பார்த்திங்கன்னா நம்மளே பின்னாடிட்டு அடிக்கிறாங்க கைஸ். நம்ம டீமில் என்னான்னு தெரில, சரி பார்த்துக்கலாம் நம்ம அதை. இப்போ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுக்கிறது குத்துன்னு குத்தியாச்சு அவனுங்களே. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்த வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த எல்லோ கலர் மார்க்கிட்ட போயிடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம அப்போவுமே நம்ம கார் எடுத்துகிட்டு வந்திருக்கணும். கார் எடுத்துகிட்டு வந்திருந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம தப்பு பண்ணிட்டோம். சரி நம்ம கார் எடுத்துகிட்டு போய் வந்துட்டு எவனாட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்மள்ட்டே காரை பிடுங்க வரோம் கைஸ். அவங்ககிட்ட தப்பிட்டால்ட்டா நம்ம வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா அது ரெட் கலர் மார்க்கிட்ட போனால் இந்த மிஷினை முடிஞ்சிடும் கைஸ். ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இந்த மிஷின் போதும்னு நினைக்கிறேன். நம்ம